Hi guys, welcome to all. இன்னைக்கு இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசையும் அழுத்தமுள்ள ஆல்ரெடி ஒரு செஷன் பார்த்துருக்கோம். இது செகண்ட் பார்ட்மா. ஸோ மேல் நோக்கு உந்து விசை, ஆல்ரெடி உந்து விசைனா என்ன, அழுத்தம்னா என்னன்னு பார்த்தாச்சு. இதில் மேல் நோக்கு உந்து விசை அல்லது மிதப்பு விசைனா என்ன. ஸோ இது ரெலவெண்ட்டாக வரும்போது இந்த மிதக்கும் போது நமக்கு என்ன மாதிரியான விசைகள் செயல்படுது, அதற்கான தத்துவங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம செஷனில் பார்க்கலாம். கவனிங்க, ஒரு பொருள் திரவத்தில் மிதக்குதுன்னு வைங்க. மிதக்கும் போது அல்லது திரவத்துக்குள்ள மூழ்கிடும் போது அந்த பொருளோட அடிப்பரப்பில் செயல்படக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறது, நல்லா கவனிங்க, ஒரு பொருள் திரவத்துக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு பொருளானது திரவத்தில் மிதக்கும் போதோ அல்லது மூழ்கி இருக்கும் போதோ அந்த பொருளோட அடிப்பரப்பில் செயல்படக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறது மேற்பரப்பில் செயல்படக்கூடிய அழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும். இந்த அழுத்தத்தின் மாறுபாட்டின் காரணமாக தான் பொருளின் மீது ஏற்படும் விசை, அதாவது மேல் நோக்கு உந்த விசை அப்படின்றது உருவாகுது. இப்படி நடக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம், மேல் நோக்கு உந்த விசை. அடியிலேருந்து நடக்குது இல்லையா, ஒன் செகண்ட் ஐ ரிப்பீட் இட், லிசன். இந்த மேல் நோக்கு உந்த விசை அப்படின்றது ஒரு திரவத்துக்குள்ள ஒரு பொருளானது மிதக்குது, ஒன்று மேலே மிதக்கணும், அப்படி இல்லைன்னா உள்ள மூழ்கி இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த பொருளோட அடிப்பரப்பில் செயல்படக்கூடிய விசை அப்படின்றது மேல் பரப்பில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட, அதாவது அடிப்பரப்பில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட மேல் பரப்பில் இருக்கக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதை தான் நம்ம மேல் நோக்கு உந்த விசை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா மிதப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் தான் உங்களுக்கு டவுட் இருக்கா? அடுத்த கான்செப்ட் கவனிங்க, மிதப்பு விசை. இந்த மிதப்பு விசை அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதாவது ஒரு கான்செப்ட் சொல்ல வருது. ஒரு பொருளை தூக்கி நீ தண்ணிக்குள்ளே போடுற, ஒரு வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு இரும்பு குண்டை போடுறீங்கன்னு வைங்க, அது என்ன பண்ணும், அந்த எடைக்கு சமமாக இருக்கக்கூடிய தண்ணியை வெளியேற்றுமா? ஓகே, அதான் சொல்கிறாங்க, மிதப்பு விசையானது வெளியேற்றப்படக்கூடிய திரவத்தின் எடைக்கு சமம். அடுத்து இந்த மிதப்பு விசையின் காரணமாக பொருள் என்ன ஆகும், நீருக்குள் மூழ்கி இருக்கும். மூழ்கி இருக்கும்போது லேசானதாகவும், நீருக்குள்ள இருக்கும்போது லேசானதாகவும், நீரை விட்டு வெளியே எடுக்கும் போது எடை அதிகமாகவும் இருக்கும். ஓகேவா? புரியுதா? கவனிங்க, திரும்ப சொல்கிறேன். மிதப்பு விசை அப்படின்றது வெளியேற்றப்படக்கூடிய திரவத்தின் எடைக்கு சமமாக இருக்கும். சரியா? அடுத்தது, இந்த மிதப்பு விசையின் காரணமாக பொருள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீருக்குள்ளே இருக்கும்போது அந்த பொருளோட கனம் அப்படிங்கிறது லேசாகவும், நீரை விட்டு வெளியே எடுக்கும்போது அதோட எடை அப்படின்றது அதிகமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மிதப்பு விதிகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு லா அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது, அது ஆர்க்கிமிடிஸ் தத்துவம்னு சொல்லுவாங்க. இது மிதத்தல் விதின்னு சொல்லலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஒரு எக்ஸாமினேஷனில் கூட கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஒரு பொருள் பாய்மத்தில் தங்கு தடையின்றி மூழ்கி இருக்கும் போது, ஓகே, அதாவது ஒரு பொருள் ஒரு நீர்மத்திலே ஒரு லிக்விட்குள்ளே மூழ்கி இருக்கும்போது அது இழப்பதாக தோன்றக்கூடிய இடை, நான் சொன்ன பாருங்க அந்த கான்செப்ட் தான். ஒரு இரும்பு குண்டு ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் போட்டிங்க, அப்போ அது மூழ்கி இருக்கா? ஸோ அதுலேருந்து வெளியே வரக்கூடிய பாய்மம் அப்படிங்கிறது லிக்விடுங்க, அந்த லிக்விடோட எடைக்கு சமமாக இருக்கும். அதுதாங்க ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். இந்த தத்துவம் நீர்மூழ்கி கப்பலில் இதை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, ஒரு உதாரணம், இத்தத்துவம் நீர்மூழ்கி கப்பல்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் இட், லிசன். ஆர்க்கிமிடிஸ் தத்துவம்னா என்ன, ஒரு பொருள் பாய்மத்தில் தங்கு தடையின்றி மூழ்கி இருக்கும்போது, ஓகேவா, அது இழப்பதாக தோன்றக்கூடிய எடை அப்படிங்கிறது வெளியேற்றப்படக்கூடிய பாய்மத்தின் எடைக்கு ஈக்குவல். இத்தத்துவம் அப்படிங்கிறது எங்கே பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்களில் பயன்படுத்தப்படுது. ஓகே, ஸோ அடுத்து கவனிங்க, அடர்த்திக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறை இஸ் டிவைட் பை பருமன் கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப். இப்போது நம்ம ஒரு சர்டைன் திங்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த பொருட்களுக்கான அடர்த்தி என்ன அப்படின்றத கவனிங்க. ஆல்கஹாலோட அடர்த்தி, இதுலேருந்து கேள்விகள் வரலாம்ப்பா, வாய்ப்பு இருக்குது. ஆல்கஹாலின் அடர்த்தி அப்படிங்கிறது 790 கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப். அடுத்து அலுமினியம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2700 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். காப்பருக்கு நல்லா கவனி, ஆல்கஹால் 790 கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப், அலுமினியம் 2700 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப், அண்ட் காப்பர் 8900 கிலோகிராம் பர் meters cube,
அண்ட் தங்கம் கோல்டு 19,300 kilogram per meters cube. Carium 11,300 kilogram per meters cube. And Padarasam 13,600 kilogram per meters cube. Platinum 21,500 kilogram per meters cube. And Irumbu 7,800 kilogram per meters cube. டர்பன்டைன் 870 கிலோகிராம் per meters cube. இது எல்லாமே இப்போ வரைக்கும் சொன்ன பொருட்களோட அடர்த்தி முக்கியம், படித்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது, லாஸ்ட் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பாருங்கள், நீரோட அடர்த்தி அப்படின்றது 1000 கிலோகிராம் per meters cube. மரத்தோட அடர்த்தி அப்படின்றது 700 கிலோகிராம் per meters cube. இங்கே ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட் இட், நல்லா கவனிங்க. ஆல்கஹால் அப்படிங்கிறது 790 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப், அதோட அடர்த்தி. அலுமினியத்தோட அடர்த்தி அப்படிங்கிறது 2700 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். காப்பரோட அடர்த்தி அப்படின்றது 8900 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். தங்கத்தின் அடர்த்தி அப்படிங்கிறது 19300 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். காரியம் அப்படின்றது 11300 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். பாதரசம் அப்படிங்கிறது 13,600 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். பிளாட்டினம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 21,500 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். இரும்போட அடர்த்தி அப்படின்றது 7,800 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். டர்பன்டைனோட அடர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 870 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். நீரோட அடர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது 1000 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். இந்த நீரோட அடர்த்தி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. மரத்தின் அடர்த்தி அப்படின்னு எடுத்திங்கன்னா 700 கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். கைஸ் இது ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் 2 முறை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. கொஸ்டின் ஏரியாங்க இது, எக்ஸப்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. கேள்வி இங்கே வரும், நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுலேருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். காப்பரோட அடர்த்தி என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் திங், ஒப்படர்த்திப்பா. ஒப்படர்த்தினா என்ன? ஒரு பொருளோட அடர்த்தியும் நீரோட அடர்த்தியும், பொருளின் அடர்த்தியை நீரின் அடர்த்தியால் வகுக்கும் போது கிடைக்கும். அதுதான் ஒப்படர்த்தி. இந்த ஒப்படர்த்திக்கு அழகு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு இல்லை. ஓகே, ஒப்படர்த்தினா என்ன? ஒப்படர்த்தி இஸ் ஈக்குவல் டு பொருளின் அடர்த்தி இஸ் டிவைடட் பை நீரின் அடர்த்தி. இந்த ஒப்படர்த்திக்கு அழகுகள் கிடையாது. சரி, நம்ம பாதரசத்தோட ஒப்படர்த்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாதரசத்தின் ஒப்படர்த்தி இஸ் ஈக்குவல் டு பாதரசத்தோட அடர்த்தி இஸ் டிவைடட் பை நீரோட அடர்த்தி. இதுதாங்க ஃபார்முலா. இதுக்கு அழகு இல்லைன்னு நம்ம சொல்லியாச்சு ஆல்ரெடி. அப்போ பாதரசத்தோட அடர்த்தி என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தோமே. நல்லா கவனிங்க, சம்மு கேட்டால் இப்படி தான் போடணும். இதில் அடர்த்தி ஒப்படர்த்தி கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்கன்னா இப்படி தான் போடணும். அடர்த்தினா டைரெக்டாக கொடுத்தாச்சு கண்ணே. ஒப்படர்த்தி எந்த ஒரு பொருளோட ஒப்படர்த்தி கேட்குறாங்களோ அந்த பொருளோட அடர்த்தி என்னவோ தட் இஸ் டிவைட் பை நீரின் அடர்த்தி. புரியுதா? இப்போ கவனிங்க, பாதரசத்தோட அடர்த்தி அப்படின்றது எவ்வளோ? 13,600. என்ன அலகு சொல்லுவோம்? கிலோகிராம் பர் மீட்டர்ஸ் கியூப். ஸோ தட் இஸ் டிவைட் பை நீரோட அடர்த்தி அப்படிங்கிறது 1000. இதை நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்கே இதுக்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஃபைனலைஸ்டாக 136 இருக்கும். அப்போது 13.6 அப்படிங்கிறது தான் பாதரசத்தோட ஒப்படர்த்தி. புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோ. ஒப்படர்த்தி கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பொருளோட அடர்த்தி தட் இஸ் டிவைடட் பை நீரின் அடர்த்தி. நீரோட அடர்த்தி 1000 அப்படிங்கிறது மறக்கக்கூடாது. என்ன பொருளோட அடர்த்தி கேட்குறானோ நான் முன்ன சொன்ன அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கோ, போதுமானது. நெக்ஸ்ட் திங் லிசன். இந்த ஒப்படர்த்தியை என்ன கருவியை யூஸ் பண்ணி அளப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்னோமீட்டர். இந்த பிக்னோமீட்டர் அல்லது அடர்த்தி குடுவைன்னு சொல்லுவோம். அடர்த்தி குடுவைன்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம்? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? திரவத்தின் ஒப்படர்த்தி அப்படிங்கிறத அளப்போம். கிளியர்? ஸோ திரவத்தின் ஒப்படர்த்தி எதை யூஸ் பண்ணி அளக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிக்னோமீட்டர். ஆல்ரெடி ஒப்படர்த்திக்கான ஃபார்முலா என்ன? ஒரு பொருளோட ஒப்படர்த்தி நீ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? பொருளோட அடர்த்தி தட் இஸ் டிவைடட் பை நீரின் அடர்த்தி.
ஓகே. ஸோ இப்போ பாதரசத்தோட ஒப்படர்த்தி அப்படின்னும் போது நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்த வேல்யூ 13,600 சொன்னோமா, தட் இஸ் டிவைடட் பை 1000. ஓகே. ஸோ ஃபைனலைஸ்டாக பாதரசத்தோட ஒப்படர்த்தி என்ன 13.6. கிளியர். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிதக்கக்கூடிய பொருளின் எடை அப்படிங்கிறது அதனால் வெளியேற்றப்படக்கூடிய எடைக்கு சமமாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மிதவை விதிகளில் ஃபஸ்ட்டு கான்செப்டா இது. ஆல்ரெடி என்ன சொன்ன, நீரோட ஒப்படர்த்தி அளக்கிறதுக்கு பிக்னோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ மிதவை விதிகளில் ஃபர்ஸ்ட் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு நீர்மம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீ ஒரு பொருளை போடுற அப்படின்னா அந்த பொருளால் வெளியேற்றப்படக்கூடிய திரவத்தின் எடையும் அந்த பொருள் ஆக்குபை பண்ண எடையும் ஈக்குவலாக இருக்கும். சரியா, அதுதான் மிதவை விதியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மிதக்கக்கூடிய பொருளோட ஈர்ப்பு மையம் இருக்கு இல்லையா, அந்த கிராவிட்டி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், ஸோ அந்த ஃபோர்ஸும் இது வெளியேற்றப்படக்கூடிய திரவத்தின் மையமும் செங்குத்தாக இருக்கும். கிளியர். இது செகண்ட் பாயிண்ட். இது ரெண்டு தான் மிதவை விதியில் முக்கியமான கான்செப்ட். ஓகே ஃபைன். ஒரு கொஸ்டின்பா. ஸோ கப்பல் அப்படின்றது எப்படி மிதக்குது? இரும்புனால செய்யப்பட்ட ஒரு கப்பல் நீரில் மிதக்கிறதுக்கான காரணம் என்ன? இரும்பால் ஆன பொருள் நீ தண்ணிக்குள்ளே போடும்போது மூழ்கியில போகணும், அது ஏன் மிதக்குது? ஸோ அப்படி கப்பல் மிதக்கிறதுனால நீரானது வெளியேற்றப்படுது பாருங்க, அந்த நீரோட எடை கப்பலோட எடையை விட அதிகமாக இருக்கு, அதனால கப்பல் மிதக்குது. கிளியர். ஸோ அடுத்தது கவனிங்க, ஹைட்ரஜன் நிரப்பப்பட்ட பலூன் காற்றில் பறக்கிறதுக்கு காரணம் என்ன? ஹைட்ரஜன் நிரப்பப்பட்ட பலூன் அப்படின்றது காற்றில் பறக்கிறதுக்கான காரணம் என்ன? ஸோ அந்த பலூனோட எடை அப்படிங்கிறது அதனால் வெளியேற்றப்படக்கூடிய காற்றின் எடையை விட குறைவாக இருக்கு. ஓகே, வெளியேற்றப்படக்கூடிய காற்றின் எடையை விட கம்மியாக இருக்கனால இந்த பலூன் அப்படின்றது பறக்குது. ஸோ பலூனோட எடை குறைவு, அதனால் வெளியேற்றப்படக்கூடிய காற்றின் எடை அதிகம். கிளியர். ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது கவனி, திரவமானி. திரவமானினா என்ன? திரவத்தில் அளவிடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மானிகள். இதை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜாக்வியஸ் சார்லஸ் அவர்கள். ஸோ இதில் பயன்படுத்தக்கூடிய விதி என்ன? மிதத்தல் விதி பயன்படுத்துகிறோம். ஸோ கிளியர். கவனிங்க, ஃபர்ஸ்ட் திங்க், திரவமானியை வடிவமைத்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜாக்வியஸ் சார்லஸ் அவர்கள். இதில் பயன்படுத்தக்கூடிய லா என்ன, இதில் பயன்படுத்தக்கூடிய விதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மிதத்தல் விதி பயன்படுத்துகிறோம். திரவமானியில் என்ன பண்ணுறோம்? மிதத்தல் விதியானது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அடுத்த விஷயம் நல்லா கவனி, திரவமானியை வடிவமைத்தவர் ஜாக்வியஸ் சார்லஸ் அவர்கள். ஸோ இதே முதல் ஹைட்ரஜன் பலூனை வடிவமைத்தவர்னா யாரு? அதுவும் இந்த ஜாக்வியஸ் சார்லஸ் அவர்கள் தான். ஓகேவா. ஸோ இந்த ஹைட்ரஜன் பலூன் ஏன் பறக்குது? பலூனோட எடை அப்படின்றது கம்மியாக இருக்குது, அதனால் வெளியேற்றப்படக்கூடிய காற்றோட எடை அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஸோ அடுத்து கவனிங்க, திரவமானியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக சொல்கிறோம். திரவமானியை வடிவமைத்தது ஜாக்வியஸ் சார்லஸ். இவர் என்ன சொல்கிறார்? ரெண்டு வகையாக பிரிக்கிறார். ஒன்று மாறா மூழ்குநிலை திரவமானி. திரவமானியில் ஃபர்ஸ்ட் டைப்பு மாறா மூழ்குநிலை திரவமானி. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட எடை அப்படிங்கிறது எல்லா திரவங்கள்லையும் ஒரே அளவு மூழ்கி இருக்கும். ஓகே, ஒரே அளவு மூழ்கி இருக்கும். மாறா மூழ்குநிலை திரவமானி அப்படிங்கிறது எல்லா லிக்யூட்லையும் ஒரே மாதிரி இருக்கும்பா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைப்பு. டைப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாறும் மூழ்குநிலை திரவமானி. இந்த திரவமானி அப்படின்றது, திரவமானியோட எடை அப்படிங்கிறது ஒரே அளவாக இருக்காது. ஃபர்ஸ்ட் சொன்னதில் ஒரே அளவாக இருக்கும் எல்லாத்துலேயும். செகண்ட் ஒன் மாறும் அப்படின்றதுல ஒரே அளவாக இருக்காது. இதுதான் இந்த ரெண்டு டைப்புக்கு ஒரு வித்தியாசம். ஸோ எடுத்துக்காட்டு செகண்ட் ஒனுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பால்மணி அண்ட் பாலில் அடர்த்தி அப்படின்றது கண்டறிய பயன்படுத்தக்கூடிய மணி தான் இந்த பால்மானி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பால்மானி நிறைய பேர் இந்த சொசைட்டிஸில் பார்த்துருப்பீங்க. பாலோட தரம் எந்த அளவுக்கு இருக்குது, அடர்த்தி அதிகம் தண்ணி கலக்கலையா அப்படின்றத அளக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா. சொசைட்டிகளில் அளக்க பயன்படுத்தக்கூடியது இந்த பால்மானி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாலின் அடர்த்தியை கண்டறிய பயன்படுறது. ஓகே கைஸ், இது ரிலவெண்ட்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ் தேவை அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க அசஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.